உறுதி இருக்கணும். மாலை போடுறீங்க, விரதம் ஏறீங்க, வேலை குத்துறீங்க, காவடி தூக்குறீங்க, பாத யாத்திரை வரீங்க, இருமுடி கட்டி போறீங்க. உங்க நம்பிக்கை உயர்வு. நீங்கள் இறைவன் இருக்கிறான் என்று நம்பிக்கையோட உயர்வாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது தவறல்ல. ஆனால் நீங்கள் யாரை கும்பிடுகிறீர்களோ, யாரை வணங்குகிறீர்களோ, அந்த இறைவனுடைய கோயிலுக்கும் வழிபாட்டுக்கும் அது சம்பந்தமான இடங்களுக்கும் பிரச்சனை வருகின்ற பொழுது ஏன் குரல் கொடுக்க மாட்டேன் என்கிறீர்கள்? ஏன் இங்க முன்னுக்கு வர மாட்டேங்கிறீங்க? அதான் ஆண்டவன் பார்த்துக்கிட்டா நீ எதுக்கு பிறந்த? எல்லாம் கடவுள் பார்த்துக்கானா நாம என்ன செய்யறது? நாம குரல் கொடுக்கத்தானே. வைகுண்டசாமி சொல்லுவாங்களே, விளக்கின் ஒளி போல வீரத்தனமாக இருங்கள் என்று. எங்கே ஒருவன் நாம மட்டும் ஒருவன் இருக்கிறானோ அங்கே இருள் இருக்கக்கூடாது, வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று சொல்வார். நான் சொல்லுவதுதான், ஒரு இந்து இருக்கிறான் என்றால் அவன் மதத்தை பேணி காக்க வேண்டும். யாரு எப்படி போனா என்ன, நம்ம சாமியை கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு போனா இடங்கள் போய் கொண்டு இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை பாட்டு கொடுத்த திருப்பரங்குன்றத்தில் நீசிரித்தாய் முருகா, திருத்தணி மலை வீதி எதிரொலிக்கும் என்று எவ்வளவு அழகாக பாடினாங்க. இன்னைக்கு நேற்றுக்கு வந்ததா சொல்லுங்க? முகலாயன் வருவதற்கு முன்பாகவே திருப்பரங்குன்றம் இருக்கிறது. முகலாயன் வந்ததனால் அது தர்கா பூமியாக மாறினது சொல்ல முடியாது. ஆங்கிலேயன் வருவதற்கு முன்பாகவே நம்முடைய வழிபாடு இருக்கிறது. ஆங்கிலேயன் வந்ததனால் நம்முடைய பூமி அபகரித்து விட்டான் என்பதற்காக அது அவருடைய சொத்தாக இருக்க முடியாது. இந்தியாவில் இருக்கிற பரிபூர்ணமான மக்கள் அனைவருமே ஹிந்து, சீக்கியம், பௌத்தம், சமணம் இவைகளை சார்ந்ததுதான். இவைகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது வழிபாடு இந்து தர்மத்தின் அடிப்படையாகத்தானே இருக்கிறது. அப்ப நாம் அந்த மலையை, திருப்பரங்குன்ற மலையை காக்க வேண்டாமா? அது நம்முடைய சொத்து அல்லவா? நீங்க கொஞ்சம் பிற மதத்தில் இருக்கவங்களும் கொஞ்சம் யோசிங்க ஐயா. நீங்க யோசிங்க. முகலாயம் வந்த பிறகு அவனுடைய வழிபாடு பிடித்து மதம் மாறினவர்கள் ஒரு சில பேர் இருக்கிறார். ஆனா வாழ்முறையில் பயமுறுத்தப்பட்டு மதம் மாறினவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். ஆங்கிலேயன் வந்த பிறகுதான் கிறிஸ்தவம் என்பது வருகிறது. ஆனால் அதற்கு முன்பே இந்த மலையும் இருக்கிறது, இந்த வழிபாடும் இருக்கிறது அல்லவா? இதை கொஞ்சமாவது நம்முடைய மக்கள் யோசிக்க வேண்டாமா? அந்த திருப்பரங்குன்ற மலை இன்னைக்கு பாழ்பட்டு கிடக்கிறது. ஒவ்வொரு இடமும் நமக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்காங்க. இந்து தர்மத்தில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்தால்தான் நாம் நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியும். ஆட்சியாளர்கள் நம் பக்கம் வருவார்கள். நாம ஒற்றுமை இல்லாத காரணத்தினால்தான் 10 ஓட்டு கிடைச்சாலும் அவன் மொத்தமா போடுறான். அதனால அவனுக்கு நாம சப்போர்ட் செய்ய போயிட்டு இருக்காங்க தவிர நம்ம யாரும் பார்க்கவில்லை. யோசிச்சு பாருங்க. கிழக்கு கடற்கரை பாருங்க, தென் அற்றம், திருச்செந்தூர், குலசேகரப்பட்டினம், தெய்வீகமான பூமிகள், அந்த தெய்வீகமான கடற்கரைகள் அனைத்தும் அழிந்து போய் கொண்டிருக்கிறது. குலசேகரப்பட்டினத்தின் பனமர காடுகள் எல்லாம் அழிந்து போகிறது. யோசிச்சு பாருங்க. இது இந்தியா ஒரு தீபகற்பம். அதனால் கடல் அரிப்பில் நம்முடைய தேசம் பாதிக்கப்படக்கூடாது என்பது சட்டம். அதனால் கடல் கரைகளிலே கல் போட்டு அந்த கரையை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு என்று